என் செல்ல குழந்தையே, இன்று இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கடைசி நாளில் இப்பொழுது உன் அப்பன் உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன அப்பா, இந்த ஜாதகத்தை மட்டும் கணித்து கொண்டு வந்து என்ன நடக்கப் போகிறது? நீ சொல்லத்தான் செய்கின்றாய், என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கும் பாடு இல்லையே என்று சொல்லி என் குழந்தை, நான் ஒரு தெளிவை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கக்கூடாது என்று சொல்வது உண்டல்லவா? ஆனால் இந்த அப்பன் இன்று உன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று யோசிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில் நான் போன முறை உன் ஜாதகத்தை பார்த்து சென்றதற்கு இந்த முறை பார்த்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கின்றது. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறியிருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து எப்பொழுதுமே மனக்குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் என்பதனை நீ உணராமல் இருக்கின்றாய். அதனால்தான் அப்பன் என்ன மாற்றம் அப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முடிவெடுத்து சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் இது போன்ற விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் அப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு இன்று நான் கொடுத்து தீருவேன். அப்படி ஒரு நம்பிக்கை இன்று உன் வாழ்க்கையில் நான் தந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் உன் முன்னால் நான் நிற்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும், இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் ஒவ்வொரு முறையும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இந்த எல்லாம் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை வருந்தி கொண்டிருந்தால், எதற்கெடுத்தாலும் கண்களை கசக்கி கொண்டிருந்தாய், என்ன நடந்தாலும் அதற்கு மிகுந்த வேதனையோடு நீ நின்று கொண்டிருந்தாய். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் மிகுந்த மன கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருந்த என் பிள்ளை, இந்த அப்பன் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே முடிவெடுத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு உன் முன்னால் வந்து நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று நீ யோசிக்கின்ற நேரம்தான் அப்பன் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய ஆறுதலாக மாறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளுக்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு விதமான யோசனைகளை தனக்குள் கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ தவித்து கொண்டு இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அதிசயம் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியது உண்மை. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்கும் பொழுது உன்னை மட்டும் இவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டியது பார்த்தால் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் இவர்கள் பாதம் பார்த்தார்கள் அல்லவா? இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற விஷயம் அத்தனையும் பொய் என்று இவர்கள் சொன்னார்கள் அல்லவா? நீ எவ்வளவு முறை செய்த ஒரு காரியம் செய்ய நினைத்தாலும் முடிவு அது உனக்கானது இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா? உன்னுடைய முயற்சிக்கு எந்த பலனையும் இவர்கள் கொடுக்காமல் போனார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தேடி தேடி வந்து உனக்கு கொடுத்தது போல சந்தோஷத்தை வேறு யாரும் கொடுக்கவில்லை என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசை கொண்டாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக எண்ணங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் உன் ஜாதகத்தில் ஏற்கனவே இருந்த விஷயம். இப்பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு
காலமாக எவ்வளவுதான் நீயும் இந்த பிரச்சனைகளை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சில காரணங்களினால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளை தொடர வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறது. எதையோ யோசித்து எதையோ சிந்தித்து நீ செய்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை கூட கடைசியில் கோட்டை விட்டு விடுகின்றாய். அதாவது அப்பன் என்ன சொல்கிறார் என்று புரிகின்றதா? ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த உற்சாகம் இப்பொழுது குறைந்து விட்டது என்று சொல்கின்றேன். ஆனால் இது நிரந்தரமான ஒரு விஷயம் அல்ல. நினைத்தால் இதில் உன்னால் மீட்டு கொண்டு வந்துவிட முடியும். ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போன்று இருப்பது போல நீ நடித்து கொண்டிருக்கின்றாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பெரிதுபடுத்தி விட்டோமானால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை கேலி கூத்தாக்கி விடுகிறார்கள். உன்னை பற்றி ஒரு செய்தி நீதான் வெளியில் சொல்கிறாய், ஆனால் அதையெல்லாம் உன்னிடத்தில் வந்து கேலியும் கிண்டலும் செய்து உன் மனதை காயப்படுத்த நினைப்பார்கள் அல்லவா? அப்படியானால் இவர்கள் எண்ணம் இதுதான். வாய்ப்பு எங்கே கிடைக்கும், எப்படி இவர்களை நாம் காயப்படுத்தலாம் என்று மட்டும்தான் இவர்கள் எண்ணமாக சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்த எண்ணத்தையும் சிந்தனையையும் நாம் நிறுத்த வேண்டும். உன்னை பற்றி விஷயத்தை தேவையில்லாமல் இவர்கள் பேசுவதை நாம் தடுத்து நிறுத்திவிட வேண்டும். இதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற வருகின்ற இந்த விஷயங்களை, உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மை உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும். அப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை நீ கண்டு கொண்டிருக்கின்றாய். பலவிதமான விஷயத்தை இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீ உனக்கான நம்பிக்கையை, உனக்கான மன நிறைவையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று பதறிய காலம் எல்லாம் போதும். இப்பொழுது என் குழந்தை விழித்துக்கொள். உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரி செய்துவிடு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்குள் வந்து உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்தில் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் நல்ல மாற்றத்தை தர வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் உனக்குள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக சரியானதாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்பதை நம் கனவிலும் நினைத்திடாத எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வரும் பொழுது நம் அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நம் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நடக்கக்கூடிய வெற்றியை நோக்கி உன்னுடைய இலக்கை தொடரட்டும். எந்த இடத்தில் நீ தயக்கம் காட்டினாயோ, எந்த இடத்தில் நீ தயங்கி நின்றாயோ அந்த இடத்திலேயே உனக்கு ஒரு மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதனை எத்தனையோ முறை உன் அப்பன் நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எப்பொழுதுமே முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைத்து விடாதே. ஏனென்றால் அதனால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற வெற்றி உன் கைகளுக்குள் வந்து உன்னை விட்டு தாண்டி சென்றது பலமுறை என்பதனை இனிமேலாவது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அதுவே போதும். இனி எந்த ஒரு நேரமும் உனக்குள் நான் வருவது நிச்சயமாக
உனக்கான வாழ்க்கையில் அதிமுக்கியமான மாற்றங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுப்பதற்காக உன்னுடைய ஜாதகத்தின் உனக்கு நேரம் சரியில்லை இருந்தது உண்மையானால் இப்பொழுது அதையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். அந்த நேரம் சரியில்லாமல் போனதனால்தான் என் குழந்தை இத்தனை நாளும் நீ இது போன்ற வேதனையை தாங்கிக் கொண்டிருந்தாய். இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தாய். இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சரியாக படி. உன் வாழ்க்கை எதிர்பலிட்டு தயாராக இருந்து விடு. எவ்வளவோ துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து விட்டது. எவ்வளவோ வேதனைகள் எல்லாம் உன்னை பயப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் இது வெள்ளம் உனக்குள் இருந்து உனக்கான நிறைவான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர தந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ மறந்து விடாதே. என்ன இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நீ விட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து தவித்து நிற்கவே கூடாது. என் பிள்ளையே, நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நான் உன்னோடுதான் பயணிக்கின்றேன். எப்பொழுதுமே உனக்கானது நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இதுவரையிலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இவையெல்லாமும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அதில் நான் எப்பொழுதும் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, எந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும். இவையெல்லாமும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடும். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இது நாள் வரையிலும் உனக்கு நான் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த மாற்றங்களை நோக்கி உன்னை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதில் உன்னுடைய மனதை மட்டும் நீ விட்டு விடாதே. எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையினை உனக்கான தன்னம்பிக்கையினை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்த உண்மை எந்த சூழ்நிலையில் என் குழந்தை தவிர்த்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் ஏராளம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு கைப்பற்றி கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதி கொள். எப்பொழுதும் என்ன நடக்கிறது என்பதனை நீ யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்பொழுதும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையினை கொடுக்கும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் கைகளில் கொடுக்கும். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை என்றும் என்றென்றும் உன் வசமாக மாற்று என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் ஜாதகத்தில் அத்தனை உனக்கு சரியாக இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கின்றவர்தான் இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ நல்லதை செய்த நினைத்தால் கூட எதையாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதை ஏதாவது ஒரு மாற்றங்களை உருவாக்கி உன்னை இதை செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதிலிருந்து நீ ஒரு முறை மீண்டு வந்து விட்டாயானால் அடுத்தவரின் பேச்சை கேட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நீ பின்வாங்கி வந்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை இனி எந்த நிலையும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியம் இல்லை.
அப்பன் இருக்கின்றேன் உனக்கு கை கொடுக்க, எல்லாமும் சரியாக இருக்கின்றது. ஜாதகத்தின் எங்கும் தூங்கி செல்லாதே. அப்பன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உனக்கு வெற்றி உறுதியாக காத்திருக்கிறது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.